எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் இங்க வந்தாங்க அவங்க? ஏங்க ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? என்னங்க மொத்தமா என்ன இந்த வீட்ல இருந்து தூக்கிடலான்னு பிளான் போட்டீங்களா என்ன? நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. பாருங்கம்மா பாருங்க, நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போம். தனியா கடை வச்சிருக்காங்க அது இதுன்னு சொல்லி தூண்டி விட்டுட்டு எங்களை இந்த வீட்ல இருந்து கத்தரிச்சு வெளியே அமிச்சிட்டு இப்ப வந்ததும் 1008 குறை சொல்றீங்கல்ல. நீங்க மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா நாங்க எதுவுமே கொஞ்சம் கூட யோசிச்சிட கூடாதுல்ல. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்ல எண்ணம். இங்க பாருங்க, இந்த சொத்து வேணா ஒரு மொண்ணா கட்டியும் வேண்டாம், நீங்களே எல்லாத்தையும் கட்டி அழுங்க. ஐயோ சாமி, எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த வீட்டுக்கு வந்த பாரு, என்ன செருப்பால அடிச்சுக்கிட்டு. மா மீனாட்சி, மலர்மதி, கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாமா. என்னப்பா போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா? நல்லபடியா முடிஞ்சதுமா. சிவஞானம், வைஜெயந்தி குழந்தையோட வந்துட்டாடா? அப்படியா? நல்ல விஷயமா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மாமா, மோர் இந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்தியும் குழந்தையோட வந்தாச்சு. சரவணா அங்கேயே இருப்பான் போல. ஏதோ வியாபார வேலை இருக்குன்னு சொன்னா, அப்பப்போ இங்க வந்துட்டு போவேன்னு சொன்னானாம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் இங்க வந்தாங்க அவங்க? ஏங்க ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? என்னங்க மொத்தமா என்ன இந்த வீட்ல இருந்து தூக்கிடலான்னு பிளான் போட்டீங்களா என்ன? நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. பாருங்கம்மா பாருங்க, உங்க வீட்டு பேர குழந்தை உங்க கையில ஒப்படைக்கலான்னு எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க என்ன பத்தி. என்ன திடீர்னு குழந்தை முகத்தை பார்க்காம அம்மா எவ்வளவு கெஞ்சி கதறி இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது குழந்தையை காட்டாம மறைச்சு வச்சது நீங்க. ஒரு கல்யாணம் வளகாப்புன்னு வந்தா கூட அப்ப கூட குழந்தையை காட்டாம மறைச்சு வச்சது நீங்க. குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை போட்டு தாண்ட அப்படி இப்படின்னு பண்ணதெல்லாம் நீங்க. இப்போ குழந்தைய ஒப்படைக்க வந்தீங்களோ? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் மறதி வியாதி இருக்கா? மறந்து போய் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்னங்க உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு வன்மை மனசுல இருந்துட்டே இருக்கு? என் புருஷன் கேள்வி கேட்டதும் எங்க வியாபாரத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொன்னதும் இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போம். தனியா கடை வச்சிருக்காங்க அது இதுன்னு சொல்லி தூண்டி விட்டுட்டு எங்களை இந்த வீட்ல இருந்து கத்தரிச்சு வெளியே அமிச்சிட்டு இப்ப வந்ததும் 1008 குறை சொல்றீங்கல்ல. யாரு? இந்த குடும்பத்துல எப்ப நீ கால் எடுத்து வச்சியோ அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. பானுமதியை கூட ஒரு வகையில மன்னிச்சிடலாம். அவ சண்டை போடுவா, சத்தம் போடுவா, பிரச்சனை பண்ணுவா. ஆனா எங்க விஷயத்துல ஒரு நாளும் தலையிட்டது. அவளுக்கு இந்த குடும்பத்துல யாரையுமே பிடிக்காது. அதனால பிடிக்காத எல்லாரையும் ஒன்னா ஒரே பக்கமா வச்சுதான் பாப்பா. ஆனா நீ நல்லா சாமர்த்தியமா சூதும் வினயமா வந்து இந்த மொத்த குடும்பத்தையும் கலைச்சு விட்டுட்டு போ. ஆமாங்க, உங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுல்ல. நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்ததும் உங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த கைராசி குடும்பம் ஏதோ பழைய மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அப்படிதானே இருக்கு உங்க செயல் எல்லாம். சண்முகம், என்ன இப்போ? ஒருவேளை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவ மனசு மாறி வந்திருக்கலாம் இல்லையா?
அப்படின்னா எல்லாத்தையும் வேறு கோணத்துல தான் பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு முழுக்க முழுக்க வேற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க. தம்பி விட்டுருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏதோ நல்ல எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருந்தா சரி. இல்லைன்னா இல்லனா என்ன இல்லனா? எது நல்ல எண்ணம் சொல்லுங்க, எது நல்ல எண்ணம்? சொத்து பிரிக்க சொல்லக்கூடாதுல்ல, அதான் உங்களுக்கு நல்ல எண்ணம். நீங்க மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா நாங்க எதுவுமே கொஞ்சம் கூட யோசிச்சிட கூடாதுல்ல, அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்ல எண்ணம். இங்க பாருங்க, இந்த சொத்து வேணா ஒரு மொண்ணா கட்டியும் வேண்டாம், நீங்களே எல்லாத்தையும் கட்டி அழுங்க. ஐயோ சாமி, எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த வீட்டுக்கு வந்த பாரு, என்ன செருப்பால் அம்மா என்னம்மா இது? பாத்தீங்கல்ல, இருப்பா, அவளை பத்தி தான் எல்லாம் தெரியும்ல. அவ பேசிட்டு போறா. அவளா போனா அவளா வந்திருக்கா. இருக்கட்டுமே, அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டுமே. சண்முகம், தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத. ஆ, எனக்காக எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பானு, ஏய் பானு வீட்டுல இல்லாத நேரத்துல அவரும் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க இருங்க, இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு தையா தக்கான்னு குதிக்கிறீங்க? என் பணத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, அதான் எங்க வச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அதுக்காக அவ வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருப்பியா? நான் கேக்குறேன், என்கிட்ட ஏத்து பேசிட்டு இருக்க. ஆனா நீ பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா இல்ல, தெரிஞ்சுக்க. இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கியோ, உன்னால என்னென்ன சண்டை வரப்போதோ அந்த வீட்டுல எனக்கு தெரியவே இல்லை. என்ன லட்சுமி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, பானு வீட்டுல இல்லாத நேரத்துல அவ ரூம்ல வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தா, என்னன்னு கேட்டதுக்கு ஏத்து பேசிட்டு இருக்கா. என்ன உமா, ஆள் இல்லாத ரூம்ல நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா? உன் குடும்பத்துல உனக்கு நல்ல பழக்கமே சொல்லி தரலையா? பாருங்க, நான் என் பணத்தை எடுக்க தான் வந்தேன். மத்தபடி அவங்க ரூமுக்கு வந்து நிக்கணும்னு எனக்கு ஒண்ணு எந்த அவசியமும் இல்ல. அதுக்காக ஆள் இல்லாத நேரத்துல திருடி மாதிரி ரூம்ல வந்துட்டு போவியா நீ? என்ன ரொம்ப பேசிட்டே போறீங்க? நான் திருடியா? என் புருஷன் எனக்கு அமிச்ச கொரியரை எடுத்து ஒளிச்சு வச்ச உங்க பொண்ணு திருடியா, நான் திருடியா? என் புருஷன் பணம் அமிச்சு நான் பொருள் வாங்கினத அதை சீப்பா எடுத்து ஒளிச்சு வச்ச உங்க பொண்ணு திருடியா, நான் திருடியா? கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணலான்னு கம்பெனில லோன் வாங்கி பணத்தை எடுத்துட்டு வந்தா அதை புடுங்கி வச்சிருக்க உங்க பொண்ணு திருடியா, நான் திருடியா? நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணை வளர்த்ததை விட எங்க வீட்டுல என்ன நல்லாவே வளர்த்திருக்காங்க. ஏ, என்ன விட்டா மரியாதை இல்லாம பேசிட்டே போயிட்டு இருக்க? ஏங்க, அவங்க பாட்டுக்கு என் பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, அத பத்தி ரெண்டு பேரும் கேட்காம எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. பானு ஒண்ணு உன்ன மாதிரி கேவலமான புத்தியில பணத்தை எடுத்து வைக்கல. உனக்கும் புருஷனுக்கும் புத்தி வரணுங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை எடுத்து வச்சா. அவன் வந்ததும் அவளே அந்த பணத்தை விசிறி அடிச்சிருவா. அது வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பண்ணாத. போ ரூமுக்கு. எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதான் வாழ்க்கை முழுக்க வாதாடிட்டே வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. ஏங்க, என்னங்க இப்படி பேசிட்டு போறா?
விடு, அவ திமிர்ல ஆடுறா. எத்தனை நாளைக்கு ஆடுறான்னு பார்ப்போம். முதல்ல சாவி எடுத்து பாலு நம்ம பூட்டி வை. மேடம் மேடம் யாருங்க? மேடம், கைராசி சில்க்ஸ்ல இருந்து வரேன். சண்முகம் சார் புடவை கொடுத்து விட்டுருக்காரு. புடவையா? ஆமா மேடம். கொடுங்க. வளர்மதி மேடம் கிட்ட. ஓ, வளர்மதி மேடம். தோ வராங்க மேடம் வளர்மதி. மேடம், சொல்லுங்க. சண்முகம் சார் புடவை கொடுத்திருந்தாரு. அப்படியா? ஆமா மேடம். சரி மேடம், சார் கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நான் சொல்லிக்கிறேனா? இருங்கண்ணா, காஃபி குடிச்சிட்டு போறீங்களா? பரவாயில்ல மேடம், இருக்கட்டும் மேடம், நான் வரேன் மேடம். சரி. சரி மேடம். மீனாட்சிக்கா, அக்கா, மீனாட்சி அக்கா இங்க வாங்களேன். அம்மா. என்ன அக்கா, வளர்மதி? அக்கா, அவர் எனக்கு புடவை வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஓ, புடவை வாங்கி புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காருமா? பாத்தீங்களாம்மா? சண்முகமா? ஆமாம்மா. அவளுடைய வீட்டுக்காரரு புடவை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவளுக்கு என்ன கவலை? சொந்த கடை இருக்கு, புருஷன் எடுத்து எடுத்து அனுப்புவாரு. அனுப்புறதெல்லாம் கட்டி பாத்துக்க வேண்டியதானே? ஏங்க அப்படி கிண்டல் பண்றீங்க? சும்மா கிண்டல்லாம் பண்ணலம்மா. கைராசி சில்க்ஸ்க்கு நீயும் ஒரு ஓனர் தானே, அதனால புடவை உனக்கு ஃப்ரீயா வருது, கட்டிக்க வேண்டியதானே? அப்பப்பா, என்ன நடக்குதுன்னு புரியல இந்த வீட்ல. நாங்களும் தான் இந்த கைராசி குடும்பத்துக்கு மருமகளா வந்தோம். ஆனா என்ன பண்றது? என் புருஷன் புடவை இல்ல, ஒரு பொட்டு வாங்கி கொடுக்கணும்னா கூட அண்ணங்கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு வியாக்கியானம் பேசுவாரு. ஆனா இப்ப என்னன்னா, புதுசா வந்தவங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு வீட்டை தேடி வருது. ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் போல. என்ன ஆனந்தி, உனக்கு எதுவுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்க? செஞ்சீங்களே, நல்லா செஞ்சீங்க. நான் கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பழைய பால் டப்பா வாங்கி கொடுத்தீங்க, எக்ஸ்பைரி டேட் ஆனது. அத குடிச்சா என் வயித்துல இருக்கிற குழந்தை காலஞ்சு போகும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா அது என்னமோ கடவுள் புண்ணியத்துல என் குழந்தை தப்பிச்சிருச்சு. ஆனந்தி, இந்த வீட்ல முறையா தாலி கட்டிட்டு முன் வாசல் வழியா வந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஆனா பின் வாசல் வழியா திருட்டு தாலி கட்டினவங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை. தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இது பாரு ஆனந்தி, இங்க பாருங்களேன் அக்கா, நீங்க இருங்கக்கா. இங்க பாருங்களேன், உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருந்தா நீங்களே எடுத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். நம்மளுக்குள்ள என்னங்க பிரிவேன? இந்தாங்க, வாங்க, நீங்களே இதை வச்சுக்கோங்க. ஐயோ அக்கா, யார பார்த்து புடவை எடுத்துக்கன்னு சொல்ற? என்னம்மா தர்மம் பண்றிய நீ எனக்கு? நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னம்மா நான் ஒண்ணும் வக்கில்லாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அமெரிக்கா வரைக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க நாங்க. என்கிட்ட வந்து நீ புடவைய பிச்சை தரியா? கல்யாணம் கூட பண்ண முடியாம இழுத்துட்டு ஓடி வந்தவ நீ. கால் வைத்து கொஞ்சிக்கு சிங்கி அடிக்கிறவ நீ என்கிட்ட வந்து புடவை கொடுக்கறியா? ஆனந்தி, வார்த்தைகள் அளவுக்கு அதிகமா போகுது. ஹேய், யாருக்கு தகுதி இல்ல? இவ கால் வைத்து கஞ்சிக்கு சிங்கி அடிக்கிறவளா? அவ கால் தூசிக்கு நீ சமமாவியா? வளர்மதிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ வீட்ல போய் பாரு, எவ்வளவு வசதியான பொண்ணுன்னு தெரியும். என்ன அவ்வளவு சொத்து இருந்தும் ஒரு வேலைக்காரி மாதிரி அவ இருந்து போயிட்டா. ஆனா வேலைக்காரியை விட கீழே இருந்தவங்க எல்லாம் கைராசி குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாறுமாறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி குத்தி காட்டுறேன்னு நினைக்காத, ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நீ உருவாக்கிட்ட. இத பார் வளர்மதி, இந்த புடவை உன் புருஷன் உனக்காக கொடுத்திருக்காரு. நீ யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்ல, யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது. புரியுதா? என்ன பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுங்கம்மா, எவ்வளவு பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். யார் பிரச்சனை ஆரம்பிச்சா? நாங்களா? முதல்ல பாலை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ண, அப்புறம் இப்ப புடவையை வச்சு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்க. இத பாரு ஆனந்தி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கே மதிப்பு.
அந்த பிரச்சனை பண்றவங்களையும் பார்த்து நம்ம பயப்படுவோம். சும்மா சும்மா பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனைக்கும் மதிப்பில்ல, பிரச்சனை பண்றவங்களையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீ நல்ல எண்ணத்தோட திரும்ப வந்திருந்தேன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருந்திருப்பேன். ஆனா நீ கெட்ட எண்ணத்தோட வந்திருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க நான் என்ன சண்டை கோழியா? எப்ப பார்த்தாலும் நான் தான் பிரச்சனை பண்றேன், நான் தான் பிரச்சனை பண்றேன்னு ஏதோ அந்த கொளாடி சண்டையா போடுற? நீ குழாயடி சண்டை போடுறதுக்கு வரலம்மா, அதை விட பெரிய சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்க. அக்கா ஆனா ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும், இந்த வீட்டை பிரிச்சு சின்னாபின்னமாக்கணும்னு நினைச்சாலும் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ எவ்வளவு தூரம் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணி பாரு. நீ எவ்வளவு தூரத்துக்கு இழுத்தாலும் நாங்களும் அவ்வளவு தூரம் வரோம். சரிக்கு சரியா புரியுதா? இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல, ஏன்னா கிச்சன்ல எங்களுக்கு வேலை இருக்கு. காஃபி ஏதாவது வேணும்னா சொல்லு, வளர்மதி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் யோசி. வாங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் மும்மரமா பேப்பரே பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் போட்டிருக்கான்? லட்சுமி, பொம்பளைங்க நீங்க இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற மாலாக்களான்னு பேசுவீங்க. ஆம்பளைங்க எங்களுக்கு நாட்டுல நடக்கிற நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன மகாராணி அமைதியா போயிட்டு இருக்காங்க? ஐயோ, நீங்க சும்மா இருங்க. அவகிட்ட நான் எதுவுமே பேசிக்கிறதே இல்லைங்க. ஏதாவது சொன்னா அதுல இருந்து சண்டை பிடிச்சிடுறா அவ. சேதராமன் சார். அடடே, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேனே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. குழந்தை ஆனந்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பான் எப்படி இருக்காப்ல? பாடு நல்லா இருக்கா? நைட் ஷிஃப்ட் சென்னையில இருக்கா. மதியம் வந்துருவா. உங்களை நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இப்படி வந்தேன், உங்களை ஒரு எட்டு நேர்ல பார்த்து பேசிட்டு போலாம். ஐயோ, நீங்க வந்த சந்தோஷத்துல காபி போட கூட வந்துடுறேன். இருங்க போடுங்க. இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உட்காருங்கம்மா. அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, கைராசி குடும்பத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஏமா சொல்லுங்க அண்ணே. ஏன் அந்த ரூம் போய் சாத்திட்டு இருந்தீங்க? அது ஒண்ணுல என் மருமக இருக்கால. ஏங்க என்னங்க அந்த பொண்ணுக்கு போய் பயப்படுறீங்க? அண்ணன் பயமெல்லாம் இல்ல, அவ தொட்டத்துக்கெல்லாம் ஏதாவது காரணம் காட்டி தேவையில்லாம சண்டை போட்டுட்டே இருக்கா. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு தான். இந்த பொண்ணு மட்டுமா? அந்த கைலாஸ் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இந்த புத்தி தானே. இங்க பாருங்க, அவங்க எல்லாருமே மேல மேல என்னென்னமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கைராசி குடும்பத்தை பொறுத்த வரையிலும் எல்லாமே மீனாட்சி சிவஞானம்னு ஆகி போச்சு. அந்த வைஜெயந்தி புருஷன் ராஜேந்திரன் இல்ல, அவன் எங்கேயோ ஓடி போய் சாமியார் ஆயிட்டானா. அவனை ஒரு வழியா தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அவ குழந்தை பெறும்போது கூட அவன் ஆஸ்பத்திரிக்கு வரலையே. இப்ப கூட அங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அங்க ஆனந்தி போயிட்டு வந்தா. பேரனுக்கு வேணு கிருஷ்ணனா பேர் வச்சிருக்காங்க. ஐயா, அந்த புது பொண்ணு வந்திருக்கான்ல, அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஜாலரா போடுற போல் இருக்கு. என் பொண்ணு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா. என் பொண்ணு கிட்ட தேவையில்லாம இதை பேசியிருக்காங்க. இவகிட்ட நல்லா வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை விடுங்க, உங்க பொண்ணு தனியா வந்தாச்சு. அந்த குடும்பத்து ஆளுங்க இனிமேல் என்ன பண்ணினா என்ன, என்ன பேசினா என்ன? அவங்க தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட அவங்க கடை வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தானே? அதெல்லாம் சரிங்க, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்க, எல்லாத்தையும் மொத்தமா வாரி சொல்லிட்டு போயிடுவாங்க.
அதனால தான் ஆனந்தி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிருக்கா. அங்கே இருந்து அவளுக்கு சேர வேண்டிய வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. என்னென்ன சொல்றீங்க நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துல இருந்து அவரை கூட்டிட்டு வந்து தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு இப்பதான் படிப்படியா முன்னேறிட்டு வராங்க. என்னமோ சொல்லுவாங்களே, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தை தாழியை போட்டு உடைச்ச மாதிரின்னு. எதுக்கு இப்ப அங்க போகணும் அவ? இல்லங்க, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, சண்முகம் கல்யாணம் முடியட்டும் அப்புறம் சொத்தை பிரிக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப சண்முக கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அந்த பேச்சே காணும்ல. என் மாப்பிள்ளைக்கு பிசினஸ்க்கு நிறைய பணம் தேவைப்படுது. கையில சொத்து பத்து இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே போய் கடன் வாங்கணும்? அதனால தான் ஆனந்தி அங்க இருந்தா தான் நடக்கும் அப்படின்னு முடிவு எடுத்து போயிருக்கா. அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு ஒத்து. அதனால தான் ஆனந்தி அங்க இருந்தா தான் நடக்கும் அப்படின்னு முடிவு எடுத்து போயிருக்கா. அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு ஒத்து. இதுக்கு உங்க மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரா? இப்ப இவர் அங்க போய் இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்து வருமா? மாப்பிள்ள அங்க போகல, அவர் இங்கதான் இருக்கிறாரு. ஓ, ஆனந்தி போனதுல முழு சம்மதமும் அவருக்கு இல்ல. அதனாலதான் அரகுர மனசோட சரின்னு சொல்லியிருக்காரு. யோம்மா, என்ன நீ பாட்டுக்கு வர போற? வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, அவரை வான ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற. என்ன பண்பாடு இதெல்லாம்? எதை வச்சு இவரெல்லாம் பெரிய மனுஷன் சொல்றீங்க? வீட்டுக்கு யார் யாரோ வருவாங்க போவாங்க, அவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு என்னால அழைக்க முடியாது. மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் என்னோட தனிப்பட்ட விருப்பம். இந்த பாரு, நீ எங்க வீட்டுல இருக்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியை மதிக்கணும். எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும், புரியுதா? அட விடுங்க, இவங்க குடும்ப வழக்கமே அதானுங்க. இது ஒண்ணு புதுசு இல்லையே. ஏங்க, யார்கிட்ட என்ன பேசுறீங்க? உங்க குடும்பம் என்ன பெரிய மிட்டாமிராசு குடும்பம்னு அர்த்தமா? கேவலம் செத்து போக இருந்தவங்கள காப்பாத்த எங்க அண்ணன் உங்க பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்தாங்க. நல்லா தூண்டி விட்டு நல்லா இருந்த குடும்பத்தை நார் நாரா கிழிச்சு போட்டு வந்துட்டீங்கல்ல. ஏன் உங்க பொண்ணு பத்த வச்சது பத்தாதுன்னு நீங்க இன்னைக்கு டியூட்டி மாறி வந்துட்டீங்களா? வீட்ல யாருக்குமே வேலை வெட்டியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படியே வீடு விட திரிய வேண்டியது. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? முன்னெல்லாம் தறி போடுறதுக்கு சைக்கிள் எடுத்து அலைஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு திரி போட்டு பத்த வைக்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? வயசுல பெரியவராச்சேன்னு பாக்குறேன். நீ அவரை வான்னு சொல்ல வேண்டாம், போன்னு சொல்ல வேண்டாம். நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போமா. அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார், போமா. நீ உன் வேலையை பாருமா. ஐயோ, இதுக்கு தான் சொன்னேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே கதை தான். ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். இது வேற ஒண்ணு இல்லம்மா, அந்த கைராசி குடும்பத்துக்குள்ள திமிருதாமா. யாரையுமே மதிக்க மாட்டாங்க, எழுத்து எழுத்து பேசுவாங்க. அந்த வீட்டுல இருந்து வந்தவ தானே இவ. அந்த திமிரு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதனாலதான் இவங்களை அடக்கிறதுக்கு தான் என் பொண்ணு ஆனந்தி அங்க போய் உட்கார்ந்துருக்கா. இங்க பாருங்க, உங்க பையன் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசுங்க. அட நீங்க வேற, என் பையன் இங்க இருந்து போனவன் தான். அங்க போனதும் போன் நம்பரையும் மாத்திட்டான். அப்படியே நாங்க நம்பரை கண்டுபிடிச்சு போனை போட்டாலும் அவன் போன் எடுப்பானுங்கிறது சந்தேகம். விடுங்க, எங்களுக்கு எதிராக அவன் ஆயிட்டான், விட்டு தொலைங்க. ஏங்க அப்படியெல்லாம் விடாதீங்க, அவங்க எல்லாரும் உங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துருவாங்க. பேசி சரி பண்ண பாருங்க. சரிங்க, நீங்க பானுமதி சொல்லிருங்க, நான் கேட்டா சொல்லிருங்க. அந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேங்க, வரேம்மா. வாங்க. என்னங்க இது?